Hello students, welcome to 8th standard maths, 5th chapter geometry, exercise 5.2 part 1. In the previous video, we have seen exercise 5.1 congruent and similar triangles. Now let us see the statement of the Pythagoras theorem. In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. In triangle ABC, BC squared equal to AB squared plus AC squared. இந்த கிளாஸில் நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்ப்போம். பித்தகோரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டில் அதோட ப்ரூஃப் படிப்போம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் பிஏசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கொயர் ஆன் த ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஸ்கொயர் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டனஸ். நம்ம இதை ஹெச்ஒய்பின்னு எடுத்துப்போம். ஓகே, ஹைபாட்டனஸ் ரைட் ஆங்கிளுக்கு எங்கே ஆப்போசிட்டாக இருக்கோ அது ஹைபாட்டனஸ். பிசிங்கிறது ஹைபாட்டனஸ். ஓகே, square on the hypotenuse is equal to the apna BC squared equal to artham is equal to sum of the square on the other two sides. Other two na AB squared AC squared. Okay, BC squared equal to AB squared plus AC squared. அதுதான் ஃபார்முலா. ஓகே, அதான் எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் ABC BC squared equal to AB squared plus AC squared. இதுதான் நமக்கு ஃபார்முலா. hypotenuse square is equal to sum of the square on the other two sides அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகே, Exercise 5.2, page number 177. First sum, fill in the blanks. First subdivision, if in a triangle PQR, PR squared equal to PQ squared plus QR squared, then the right angle of triangle PQR is at the vertex dash. இப்போ right angle triangle நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, PR squared அப்படிங்கிறது ஹைபாட்டனஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதிப்போம். PRங்கிறது ஹைபாட்டனஸ். அப்போ கியூங்கிறது ரைட் ஆங்கிளாக இருக்கும். கண்டிப்பாக ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எப்பவுமே ஹைபாட்டனஸ். ஓகே, இப்போ பிஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். இப்போ பித்தாகரஸ் தியரம் இங்கே கரெக்டாக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் அட்டு எந்த இடத்துல வருதுன்னா கியூன்ற இடத்துல. அப்போ அது கியூ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த வெர்டெக்ஸ் கியூங்கிறது தான் ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ கியூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், இஃப் எல் அண்ட் எம் ஆர் த லெக்ஸ் அண்ட் எம் இஸ் த ஹைபாட்டனஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தென் எல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இப்போ நமக்கு தெரியும் இது என்னங்கிறது ஹைபாட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ஸ்கொயர்ட் தெரியும். நமக்கு தேவை எல் ஸ்கொயர். கொஷனில் எல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. எல் ஸ்கொயர் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுப்போம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா எல் ஸ்கொயர் மட்டும் வச்சுப்போம். இந்த என் ஸ்கொயர் அங்கேயே தான் இருக்கும். ப்ளஸ் எம் ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் மைனஸ் எம் ஸ்கொயர் ஆகும். அப்போ என்ன ஆன்சர்னா என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், இந்த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 5:12:13, then it is a dash. இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துறாங்க. 3 சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துருவாங்க. நம்ம இதை சைட்ஸ் வந்து 5x, 12x, 13xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 13xன்னு எடுத்துப்போம். இப்போ நமக்கு இப்போ ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதான் ஹைபாட்டனஸ். நமக்கு தெரியும் ஹைபாட்டனஸ் தான் இருக்கிறதுலே ட்ரையாங்கிளில் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ 13x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதை எழுதுப்போம். 13x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆர் த அதர் டூ சைட்ஸ். அதனால நம்ம 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஸ்கொயர் போட்டுப்போம். ஓகே, ஸ்கொயர் பண்ணும்போது 13 13 சார் 169. 13 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 169. x 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 x ஸ்கொயர். 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 144 x ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 169 x ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் ஒன்றா இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஒன்றா இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே, இந்த ஹைபாட்டனஸ் தியரம் இங்கே அப்ளை ஆயிடுச்சுன்னா ஸோ தென் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், இந்த மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கிராஸ் ஈச் அதர் அட் டேஷ். மீடியன்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் மீடியன்ஸ் மீட் பண்ணாலே அது என்னதுன்னா சென்ட்ராய்டு அர்த்தம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் த மீடியன்ஸ் மீட் பண்ணுறது இந்த ட்ரையாங்கிளில் மீடியன்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் சென்ட்ராய்டு. அது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5, the centroid of a triangle divides each median in the ratio 2:1. சென்ட்ராய்டு எப்போவுமே மீடியனை எந்த ரேஷியோவில் கட் பண்ணணும்னா 2:1. இதுக்கு ஒரு கண்டிஷன். ஓகே, 2:1 ரேஷியோவில் தான் கட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8, 15, 17 இஸ் அ பித்தகோரியன் ட்ரிப்ளட். இப்போ இங்கே 8, 15, 17 3 சைடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை பித்தகோரியன் ட்ரிப்ளட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு தெரியும் ஹையஸ்ட் இருக்கிறதே பிக் நம்பர் எதுனா ஹையஸ்ட் வேல்யூ எது 17. அதாவது ஹைபாட்டனஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இது பித்தகோரியஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம எழுதிட்டோம் ஃபார்முலா. ஓகே, அதை எழுதிட்டோம். இப்போ 17 ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா
70 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 289 கிடைக்குது. ஓகே, ஈக்குவல் டு 8 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 ப்ளஸ் 15 டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 225 வருது. ஓகே, 225. இப்போ 289 ஈக்குவல் டு இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு திருப்பி 289 கிடைக்குது. ஸோ ஈக்குவலாக கிடைக்குது. தெர்ஃபோர் இந்த 3 சைடுமே நமக்கு பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டில் இருக்குது. அப்போ இது ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு எழுதிடணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஹைபார்ட்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சைடு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மூணுலையுமே எது கிரேட்டஸ்ட்டாக இருக்கோ அதுதான் கண்டிப்பாக ஹைபார்ட்னஸாக இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கிரேட்டஸ்ட் சைடு எதுனா ஹைபார்ட்னஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். எனி ட்ரையாங்கிள் த சென்ட்ராய்டு அண்ட் தி இன்சென்டர் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள். சென்ட்ராய்டுனா மீடியன்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டு, இன்சென்டர்னா ஆங்கிள் பைசெக்டர் மீட் பண்ணுற பாயிண்ட். இது ரெண்டுமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ட்ரையாங்கிள்குள்ளே தான் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கும். அது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. Next fourth subdivision, the centroid, orthocenter and incenter of a triangle are collinear. Centroid na medians meet பண்ற பாயிண்ட், orthocenter na altitudes meet பண்ற பாயிண்ட், incenter na angle bisector meet பண்ற பாயிண்ட். இது எல்லாமே இந்த மூணு பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருக்கும். collinear அப்படின்னா ஒரே லைன்ல இருக்கும்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். The incenter is equidistant from all the vertices of triangle. இன்சென்டர்னாலே நமக்கு என்ன தெரியும்னா ஆங்கிள் பைசெக்டர் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. அந்த ஆங்கிள் பைசெக்டர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளார இருக்கும். எல்லா வெர்டிசஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அக்யூட் ஆங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்சென்டர்லேருந்து அந்த மூணு வெர்டிசஸுமே டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஓகே, இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. செக் வெதர் given sides are the sides of right angle triangles using Pythagoras theorem. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8, 15, 17. இப்போ 3 சைடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க அந்த சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹைபார்ட்னஸ் ஹையஸ்ட் வேல்யூ தான் நமக்கு என்னன்னா ஹைபார்ட்னஸ். ஓகே, இப்போ 17 ஹைபார்ட்னஸாக எடுத்துப்போம். சொல்யூஷன் பை பித்தாகோரஸ் தியரம் 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. அதை யூஸ் பண்ணுறோம். 17 squared equal to 15 squared plus 8 squared. 17 2 times multiply பண்ணால் நமக்கு 289 கிடைக்குது. 15 2 time multiply பண்ணால் நமக்கு 225 கிடைக்குது. ப்ளஸ் 8 2 time multiply பண்ணால் 64. இப்போ 225 64 ஆட் பண்ணால் நமக்கு 289. ஸோ ஈக்குவலாக இருக்குது. எஸ், த சைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எழுதியணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 12, 13, 15. சொல்யூஷன் பை பித்தகோரஸ் தியரம் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். எப்பவுமே நம்ம ஹையஸ்ட் வேல்யூ தான் ஹைபார்ட்னஸாக எடுத்துக்கணும். ஹைபார்ட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் எழுதிட்டோம். 15 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 225 கிடைக்குது. ஈக்குவல் டு 13 நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 169 கிடைக்குது. ப்ளஸ் 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 144. இப்போ நம்ம 169 144 ஆட் பண்ணால் நமக்கு 313 கிடைக்குது. ஸோ 225 இஸ் நாட் ஈக்குவல் டு 313. இப்போ நமக்கு பித்தகோரஸ் தியரம் இங்கே அப்ளை பண்ணல, வரல, சரியா வரல. நோ, we cannot form the right angle triangle எழுதிடணும். this is answer. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 30, 40, 50. இந்த சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் போட்ட மாதிரி தான் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் 9, 40, 41. இந்த சமயம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் போட்ட மாதிரி. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 24, 45, 51. இந்த சமயம் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் போட்ட மாதிரி தான். இந்த 3 சப்டிவிஷன் 3, 4, 5 ஹோம்ஒர்க்காக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபைண்ட் த அன்னோன் சைட் இன் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பிஏசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே அன்னோன் ஏபி வந்து 40 கொடுத்துருவாங்க, ஏசி வந்து 9 கொடுத்துருக்காங்க. அன்னோன் சைடு வந்து எக்ஸ். ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபார்ட்னஸ் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் போடனா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபார்ட்னஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹைபார்ட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதான் போட போகிறோம். 40 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஆஸ் இட் இஸ் 40 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1600 ப்ளஸ் 9 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 81. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1681 கிடைக்குது. இது இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு எக்ஸ் வந்துடும். ஓகே, இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 4 டிஜிட்னால நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 4 4s 16 கீழே போட்டுப்போம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வருது. அடுத்து நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டில் 2 நம்பர் கீழே இருக்கணும். 81. கோஷன்ட்டை 2ஆல் மல்டி பண்ணி போட்டுக்கணும். 8ன்னு 4 2s 8ன்னு போட்டுக்கணும். 8 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பராலே மல்டி பண்ணோம். ஓகே, 81 1ஆலே மல்டி பண்ணால் நமக்கு எனக்கு 81 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே 81 கரெக்டாக இருக்குது. ஓகே, 81
கீழே போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வருது. ஸோ 41 தான் நமக்கு ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸு, 1681க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 41 கிடைக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன, நமக்கு 41 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இது PQR கிவன் டயக்ராம். இங்கே ரைட் ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டனஸ். அப்போ 34ங்கிறது ஹைபாட்டனஸ். இங்கே PQ வந்து y கொடுத்துருக்காங்க, RQ வந்து 30 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் 34 ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர். இப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அது பித்தகோரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு தேவை. அதை ஒய் ஸ்கொயர் இப்படி எடுத்துப்போம். ஓகே, 34 ஸ்கொயர் அங்கே தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் 30 ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் மைனஸ் 30 ஸ்கொயர். நம்ம அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அன்னோன்னு தான் நம்ம லெஃப்ட் சைடு எழுதிப்போம். அதனால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர் எழுதிப்போம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1156 கிடைக்குது. மைனஸ் 30 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 900 கிடைக்குது. ஓகே, இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 256 வருது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ ஒய் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒய் வந்துடும் 16. இது வந்து 16 × 16 நமக்கு 256. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் 2 தடவை வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 16 எடுத்துரும். ஒய் ஈக்குவல் டு 16. எப்பவுமே 20 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அதான் நல்லது. ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு 16 நமக்கு கிடைக்குது. ஓகே, அன்னோன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. An isosceles triangle has equal sides, each 13 cm and a base 24 cm in length. Find its height. இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிப்போம். சொல்யூஷன், இப்போ டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் டயக்ராம் வரைகிறோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஏபிசி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா எனி டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவல் சைட்ஸ் வந்து 13 cm கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபியும் ஏசியும் ஈக்குவல் சைடாக எடுத்துப்போம். ஸோ ஏபி 13 cm, ஏசி வந்து 13 cm. பேஸ் வந்து 24 cm கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி தான் பேஸு, அதை 24 cm எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஃபைண்ட் இட்ஸ் ஹைட். ஹைட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிளோட ஹைட்டுன்னா ஏடி எடுத்துப்போம். ஓகே, ஏடிங்கிறது ட்ரையாங்கிளோட ஹைட்டு. இப்போ ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 24 cm ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பவுமே ஹைட் வந்து பைசெக்ட் பண்ணும், பேஸை வந்து பைசெக்ட் பண்ணும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில். அப்போ இது 12 cm, பிடி வந்து 12 cm, டிசி வந்து 12 cm இருக்கும். ஓகே, 24 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம 12 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பிடி வந்து 12 cm, டிசி 12 cm. 24 ரெண்டாக பிரித்தோம்னா நமக்கு 12 வருது. ஓகே, சொல்யூஷனில் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துப்போம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா ஹைபாட்டனஸ். அப்போ 30ங்கிறது ஹைபாட்டனஸு நமக்கு தெரியும். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதான் யூஸ் பண்ண போகிறோம் பை பித்தகோரஸ் தியரம். இப்போ 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகே, 12 ஸ்கொயர், டிசி வந்து 12 ஸ்கொயர்டு, ஏடி வந்து ஹெச். ஓகே, ஹெச் ஸ்கொயர் போட்டுட்டோம். 13 ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம். ப்ளஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 12 ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் மைனஸ் 12 ஸ்கொயர் ஆகிடும். ஹெச் ஸ்கொயர் அப்படியே எழுதிப்போம். நமக்கு எப்பவுமே அன்னோன லெஃப்ட் சைடு எழுதிப்போம். ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெச் ஸ்கொயர் இந்த பக்கம் போட்டுப்போம். இப்போ 13 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 169 மைனஸ் 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 144 கிடைக்கிது. ஓகே, இதை எடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25 வருது. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஹெச் ஸ்கொயர் வந்து ஹெச் ஆகிடும். 25னா 5 5 25 ஈக்குவல் டு 5 × 5. ஓகே, 25. பட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 டைம்ஸ் எடுத்தால் ஒரு தடவை எழுதிப்போம். ஓகே, ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5 cm இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹெலிகாப்டர் அண்ட் த ஷிப். ஸோ கிவன் டயக்ராம். ஓகே, ஏன்ற இடத்துல ஹெலிகாப்டர் இருக்குது, பின்ற இடத்துல ஷிப் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துக்குள்ள நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பிபி வந்து 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபி 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டனஸ். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 150 ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர் நம்ம போடணும். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 150 ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர் எழுதிக்கிட்டோம். டி ஸ்கொயர் ரைட் ஆஸ் இட் இஸ். 150 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 22,500 கிடைக்குது. ப்ளஸ் 80 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6,400 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், நமக்கு 28,900 கிடைக்குது. ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது டி ஸ்கொயர் ரூட் டி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் பண்ணால் நமக்கு டி வந்துடும். இதை நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணால் 289க்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் 17 தெரியும். இப்போ 2 0க்கு ஒரு 0 போட்டணும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 170 மீட்டர் நமக்கு தான் ஆன்சர். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப் அண்ட் ஹெலிகாப்டர் வந்து நமக்கு 170 மீட்டர் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி லைன் L1 இஸ் அ perpendicular bisector of BC. If BC is equal to 12 cm, SM is equal to 8 cm, find CS.
இப்போ இந்த கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ L1ங்கிறது பைசெக்டர் ஆஃப் பிசி. பிசியை L1 பைசெக்ட் பண்ணுது. ஓகே, பைசெக்ட் பண்ணுது அப்படின்னாலே நமக்கு இந்த பிசியை சமமாக ரெண்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். பைசெக்டர்னா சமமாக ரெண்டாக பிரிக்குன்னு அர்த்தம். நமக்கு பிசி வேல்யூ 12 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ ரெண்டாக பிரித்தா இது 6 சென்டிமீட்டர், பிஎம் 6 சென்டிமீட்டர், எம்சி 6 சென்டிமீட்டர் நமக்கு தெரியுது. ஓகே, இந்த 12 ரெண்டாக பிரிச்சுக்கணும், 6 பிரிச்சுக்கணும். ஓகே, சொல்யூஷன் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எஸ்எம்சி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். எஸ்எம்சி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது ஹைபாட்டனஸ் சிஎஸ். அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் சிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ எம்சி எவ்வளோனா 6 சென்டிமீட்டர், 12ல் பாதி 6, எம்சி 6 சென்டிமீட்டர். எஸ்எம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர்னு. நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். எஸ்சி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ்எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர்ட். எஸ்சி ஸ்கொயருங்கிறது ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதை யூஸ் பண்ணுறோம். எஸ்சியை நம்ம சிஎஸ் எழுதிக்கலாம். சிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ்எம் வேல்யூ கொடுத்துறாங்க 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் எம்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6 சென்டிமீட்டர், அதை போட்டுப்போம் 6 ஸ்கொயர்டு. 8 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 ப்ளஸ் 6 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 36. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது நமக்கு சிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு சிஎஸ்ஏ கிடச்சிடும். 100 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குது. ஓகே, சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்ஸ் ஆன்சர். அவங்க சிஎஸ் தான் ஃபைண்ட் சிஎஸ் தான் கேட்டிருக்காங்க கொஷினில், கண்டுபிடிச்சோம். சிஎஸ் ஈக்குவல் 10 சென்டிமீட்டர்ஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஐடென்டிஃபை த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இப்போ கிவன் ட்ரையாங்கிள் பாருங்கள். இப்போ இந்த கியூஎஸும் எஸ்ஆரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பிஎஸ்ங்கிறது மீடியன். ஓகே, மீடியனுங்கிறது அந்த சைட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கும், ஈக்குவலாக பிரிக்கும், அதான் மீடியனு. இப்போ பிஎஸ்ங்கிறது மீடியன். அதே மாதிரி இங்கே பிஇடி ஈக்குவல் டு டிஆர்னு கொடுத்துருவாங்க. பிடியும் டிஆரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கியூடிங்கிறது மீடியன். ஓகே, இப்போ ரெண்டு மீடியன் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு டபிள்யூங்கிறது வந்து நமக்கு சென்ட்ராய்டு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் மீடியன்ஸ் பிஎஸ் அண்ட் கியூடி ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ கியூடியும் பிஎஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது டபிள்யூங்கிறது தான் சென்ட்ராய்டு. இப்போ சென்ட்ராய்டு ஈக்குவல் டு டபிள்யூ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. நேம் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்னாலே நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் அல்டிடியூட்ஸ். அல்டிடியூட்ஸ்னால் பர்பண்டிகுலர் லைன் அர்த்தம். ஓகே, அல்டிடியூட்னாலே நமக்கு பர்பண்டிகுலர் லைன். இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டுருக்காங்க, இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம பர்பண்டிகுலர் லைன் கிடைக்குது. அதே மாதிரி கியூபிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி ஆர்பிஏ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒரு பர்பண்டிகுலர் லைன் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ பர்பண்டிகுலர் லைன், அதாவது அல்டிடியூட்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் எதுனா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஆஃப் அல்டிடியூட்ஸ் எம்பி கியூபி ஆர்பி. எம்பி எம்பி கியூபி ஆர்பி இதெல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் எதுனா பின்னு தான். ஓகே, therefore ஆர்த்தோ சென்டர் ஈக்குவல் டு பி இஸ் ஆன்சர். Next question number 10. In the given figure, A is the midpoint of YZ and G is the centroid of the triangle XYZ. If the length of GA is 3 cm, find XA. So given triangle XYZ, Aங்கிறது midpoint of YZ கொடுத்துருக்காங்க. அப்போ ZAவும் AZவும் ஈக்குவல். ஓகே, மிட்பாயிண்ட்னு சொல்லிட்டதுனால இது ரெண்டும் ZAவும் AZவும் ஈக்குவல். அப்புறம் G is centroid கொடுத்துருக்காங்க. G வந்து centroid of triangle XYZ. GA length 3 cm கொடுத்துட்டாங்க. நம்ம XA என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் XA is a median. கொஷின்லேயே கொடுத்துருக்கு XA is a median. G is the centroid of triangle XYZ. அதுவும் கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. G divides XA in 2:1 ரேஷியோ. சென்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா அது மீடியனை எப்படி கட் பண்ணணும்னா XAவை 2:1 ரேஷியோவில் கட் பண்ணும். ஓகே, 2:1 ரேஷியோவில் கட் பண்ணும். அப்போ XZ வந்து 2 ரேஷியோ, GA வந்து 1 ரேஷியோவில் கட் பண்ணணும். லெட் XGயை நம்ம 2Xன்னு எடுத்துக்கலாம் அண்ட் GAவை நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ XG இஸ் ஈக்குவல் டு நமக்கு GA தெரியும், X வந்து 3 சென்டிமீட்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. X 3 சென்டிமீட்டர். இப்போ GA நமக்கு 3 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. இப்போ XZ நம்ம 2Xன்னு வச்சுருக்கோம். இப்போ 2 இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் X வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. நமக்கு XG வந்து 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா XA கேட்குறாங்க. இப்போ XAனா XZவும் GAவும் சேர்ந்தால் தான் XA. அதான் எழுத போகிறோம். therefore XA is equal to XZ plus GA. XZ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். GA 3 சென்டிமீட்டர், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 சென்டிமீட்டர் வருது. ஸோ XA is equal to 9 cm is answer. Next question number 11. If I is the incenter of triangle XYZ, angle IYZ is equal to 30 degree and angle IZY equal to 40 degree. Find angle YXZ. ஓகே, இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா
ஐ இஸ் இந்த கிவன் ட்ரையாங்கிள் இது ஐ வந்து இன்சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ கொடுத்துருக்காங்க. IYZ 30 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு IZY 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் IZY வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் வந்து நம்ம பைசெக்ட் பண்ணுது. இன்சென்டர் அப்படின்னாலே நம்ம வந்து ஆங்கிள் பைசெக்டர் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் இன்சென்டர்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆங்கிளை ஒய்ன்ற ஆங்கிளை பாதியாக பிரிக்கும். ஒய்ஐங்கிறது ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, அதை ஆங்கிளை பாதியாக பிரிக்கும்னு அர்த்தம். இங்கே 30 டிகிரினா இங்கேயும் கண்டிப்பாக 30 டிகிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் IZங்கிறது ஆங்கிள் பைசெக்டர். இந்த பக்கம் 40 டிகிரி இருக்குன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக 40 டிகிரி தான் இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம எழுத போகிறோம். சொல்யூஷன் ஆங்கிள் XYZ 30 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. XZI வந்து 40 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 30னா இதுவும் 30, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆங்கிள் ஒய் கிடைக்கும். 30 + 30 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஆங்கிள் Z இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆங்கிள் Z கிடைக்கும் டோட்டலாக. ஓகே, 40 டிகிரி + 40 டிகிரி ஆட் பண்ணால் நமக்கு 80 டிகிரி கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் சம் ஆஃப் 3 angles equal to 180 டிகிரின்னு தெரியும். ஆங்கிள் X + ஆங்கிள் Y + ஆங்கிள் Z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ சம் ஆஃப் 3 angles equal to 180 டிகிரி. ஆங்கிள் X இந்த பெரிய ட்ரையாங்கிள் XYZல ஆங்கிள் X + ஆங்கிள் Y + ஆங்கிள் Z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எழுதிட்டோம். ஆங்கிள் X நமக்கு தெரியாது, ரைட் ஆஸ் இட் இஸ், ப்ளஸ் ஆங்கிள் Y நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 60 டிகிரி, அதை போட்டுக்கலாம். ஆங்கிள் Z கண்டுபிடிச்சிருக்கோம் 80 டிகிரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு 180 டிகிரி, ரைட் ஆஸ் இட் இஸ். தட் இம்ப்ளைஸ் X மட்டும் தான் நமக்கு தேவை. X இஸ் ஈக்குவல் டு 180 அப்படியே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 140 டிகிரி கிடைக்குது. ப்ளஸ் 140 டிகிரி இந்த பக்கம் போனால் மைனஸ் 140 டிகிரி ஆகிடும். ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 40 டிகிரி. ஸோ ஆங்கிள் X இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி இஸ் ஆன்சர். ஆங்கிள் X தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஷினில். அதாவது YXZ வந்து ஆங்கிள் X கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு 40 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 12. If triangle GUT is isosceles right angle, then angle TUG is dash. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் வந்து அட் ஜின்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டு ஐசோசெலஸ் அப்படின்னா ஜியூவும் ஜிஇடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, டியூஜி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இதுவும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ், ஏன்னா ஐசாசலஸ்னால இந்த ரெண்டு ஆங்கிள் சைடும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, இப்போ நமக்கு இது 90 டிகிரின்னு தெரியும். இப்போ சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 180 டிகிரி. இது 90னா இது ரெண்டும் சேர்ந்தா 90 டிகிரி. அப்போ 90ல் பாதி இதை ரெண்டு சமமாக பிரிக்கணும். இப்போ 90 டிகிரியில் பாதி நமக்கு என்ன வரும்னா 1 2s are 2, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ ஈச் ஆங்கிள் வந்து 45 டிகிரி வரும். ஓகே, ஈச் ஆங்கிள் 45 டிகிரி வந்ததுன்னா நமக்கு சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி 45 டிகிரி இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. The hypotenuse of a right angle triangle of sides 12 cm and 16 cm is dash. இப்போ சைட்ஸ் கொடுத்துறாங்க 12 cm 16 cm. நம்ம ஹைபாட்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் பை பித்தகோரஸ் தியரம் hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. அப்போ 12 square plus 16 squareன்னு போட்டுப்போம். இது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12 12s are 144 ப்ளஸ் 16 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 256. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 400 கிடைக்குது. ஓகே, 400 கிடையாது. H squared is equal to 400. Taking square root on both sides பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா H is equal to 20 வருது. ஓகே, ஸோ H is equal to 20 is answer. Option B 20 is a கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. The area of rectangle of length 21 cm and diagonal 29 cm is dash. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். லென்த்து கொடுத்துருவாங்க, டயகனல் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம பிரெத் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 14 சம் சொல்யூஷன். இது ரெக்டாங்கிள், லென்த்து 21 cm கொடுத்துருவாங்க, டயகனல் வந்து நமக்கு 29 cm கொடுத்துருவாங்க. நம்ம பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஓகே, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்டனஸ். நமக்கு தெரியும் பை பித்தகோரஸ் தியரம் hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 29 squared is equal to 21 square plus b squared. பிரெத் தெரியாது, நம்ம பின்னு வச்சுப்போம். ஓகே, 21 square plus b square எழுதிப்போம். நமக்கு தேவை b squared மட்டும்தான். ஓகே, b squared ரைட் இஸ் ஆஸ் இட் இஸ். 29 square அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே ப்ளஸ் 21 square இந்த பக்கம் போனால் மைனஸ் 21 squared. ஓகே, நமக்கு அன்னோன் எப்பவுமே லெஃப்ட் சைடு வச்சுப்போம். b square is equal to 29 square minus 21 square எழுதிக்கலாம். 29 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 841 கிடைக்குது. மைனஸ் 21 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 441 கிடைக்குது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 400. அப்போ b square is equal to 400.
இப்போ b is equal to 20. Taking square root on both sides பண்ணும்போது b வந்துடும். இங்கே 20 into 20 தான் என்னது 400 நமக்கு தெரியும். பட் 2 times square rootல தான் ஒரு டைம்ஸ் எழுதிப்போம். ப்ளஸ் b is equal to 20 கிடச்சிச்சு. ஓகே, பிரெத் என்ன நமக்கு கிடச்சிச்சு, லென்த் அவங்களே கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி நமக்கு தெரியும், ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ லென்த்து கிவன் லென்த்து அதை எழுதிப்போம் 21 இன்ட்டு பிங்கிற பிரெத்து நம்ம கண்டுபிடிச்சிப்போம் 20ன்னு அதை எழுதிப்போம். ஓகே, 20 போட்டுப்போம். இப்போ 21ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஆன்சர். ஓகே, so 14th sum answer option C 420 centimeter square is answer. Next question number 15. The sides of a right angle triangle are in the ratio 5:12:13 and its perimeter is 120 units. Then the sides are, இங்கே வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சைட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 15th sum solution. Let the 3 sides நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம 5x, 12x, 13x எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெரிமீட்டர் அப்படின்னால சம் ஆஃப் த சைட்ஸ் தான் நமக்கு பெரிமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 120 பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துறாங்க. 5x + 12x + 13x = 120. சம் ஆஃப் த ஸ்கொயர் சைட்ஸ் வந்து பெரிமீட்டர் தெரியும், அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நம்ம என்ன வருதுன்னா, எல்லாமே லைக் டேர்ம்ஸாக இருக்குது. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா 5 + 12 + 13 ஆட் பண்ணால் நமக்கு 30x கிடைக்குது. ஓகே, 30x போட்டுப்போம். 30x = 120. x is equal to இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். 120 அப்படியே போட்டுப்போம். இங்கே மல்டிப்ளை டிவைட் ஆகும். 30 0 0 கேன்சல். 1 3s are 3 4 3s are 12. அப்போ எக்ஸ் நமக்கு என்ன வருதுன்னா 4 வருது. ஓகே, எக்ஸ் 4 வருது. நம்ம அது 3 சைட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா 5x, 12x, 13x எடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5 × 4 12xக்கு 12 × 4 போட்டுப்போம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இடத்துல 4 போட்டுப்போம். 13xக்கு 13 × 4 எழுதிப்போம். இப்போ 5 4s are 20. இதை 12 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48. 13 4 மல்டிப்ளை பண்ணால் 52. ஓகே, இப்போ சைட்ஸ் வந்து 20 48 52 வருது. ஸோ ஆப்ஷன் டி 20 48 52 இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ 15th சம்முக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 20 48 52 இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ exercise 5.2 completed children. In this video we have seen exercise 5.2 part 1. Next video we will see exercise 5.5 construction of parallelogram. Thank you students.